நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு தீய கனவுகள் அடிக்கடி வந்துச்சுன்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்க இருக்கோம். கெட்ட கனவுகள் அடிக்கடி வருது, என்ன காரணம்னு தெரியலன்னு பாத்தீங்கன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், உங்களுடைய ஆழ் மனதுல எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியாம எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய ஆழ் மனசுல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதா, ஒரு சிலர் எதிர்மறையான விஷயங்களை தங்களுக்குள்ள கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை நீங்க கற்பனை செஞ்சு பாக்குறீங்களா அப்படிங்கறத நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஒருவேளை எதுவுமே இல்ல, எந்த விதமான எதிர்மறை எண்ணங்கள் எங்களுடைய மனசுலயும் இல்ல, நாங்க எந்த ஒரு விஷயத்த நாங்க கற்பனையும் செய்யறது இல்ல, ஆனாலுமே தீய கனவுகள் அடிக்கடி வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை அதிகமா ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தீய கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கர்ம வினைகள் அதிகரிக்குது, அதுல நீங்க கவனமா இருங்க அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் தீய கனவுகள் அடிக்கடி வரும். ஒருவேளை அதுவும் இல்ல, நாங்க கனவுல கூட எந்த ஒரு உயிருக்கும் நாங்க தீங்கு நினைச்சது இல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, எங்களுடைய கர்ம வினை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இல்ல, ஆனாலும் தீய கனவுகள் வர்றதுக்கு காரணம் வேறு ஏதாவது இருக்கான்னா இருக்கு. தீய எண்ணம் கொண்டவர்கள் உங்க பக்கத்துல இருந்தாலும் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ண அதிர்வுகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க மட்டும் நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, உங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்ல எண்ணத்தோட இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அவங்களுடைய தீய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கலாம். அதனால முடிந்த அளவு உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்ல எண்ணங்களோடு இருக்கவங்களாக நீங்க. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியலையே, அப்படி இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இரவுல நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை 11 முறை நீங்க கூறி, துளசி தீர்த்தத்தை நீங்க அருந்தி, திருநீரு அணிஞ்சு நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு கெட்ட கனவுகள் வராது. இதை தொடர்ந்து குறைந்தது 11 நாட்களுக்காவது நீங்க கடைபிடிக்கணும். அதிக முறை நீங்க எவ்வளவு நாளும் செய்யலாம், ஆனா குறைந்தது 11 நாட்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா கெட்ட கனவுகள் வர்றது அடியோடு நின்றும். நம சிவாய.